இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஈரோட்டின் பிரதான சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய கொடிவேரி ஃபால்ஸ். இந்த கொடிவேரி ஃபால்ஸ் எங்க இருக்குன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல கோபிச்செட்டிப்பாளையத்துல. கரெக்டா சொல்லணும்னா 13 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் கோபிச்செட்டிப்பாளையம் டுவார்ட்ஸ் சத்யமங்கலம், 12 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சத்யமங்கலம், 75 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். இங்க பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, இங்க பஸ்ல கூட வரலாம். நம்ம கொடிவேரி ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. நம்ம சிவனேன்னு போனா கூட நம்மள டென்ட் பண்ற மாதிரி இங்க நிறைய ஷாப்ஸ் போட்டுருக்கு. வெயிலுக்கு எதமா சாப்பிடக்கூடிய நொங்கு, இளநீர், மாங்காய், நெல்லிக்காய், அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்னு இங்க ஏகப்பட்ட கடை இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அங்கே கேம்ஸ்லாம் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. லைக் ஷூட்டிங் கேம், அப்புறம் பாலை வச்சு அந்த கரெக்டாக குறி பார்த்து கப்பில் அடிக்கிற மாதிரி. ஸ்நாக்ஸ்லாம் வெளியிலேருந்து வாங்கிட்டு போனதான் உண்டு. உள்ளே இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா மறக்காமல் தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா உள்ள ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியல. உள்ளெல்லாம் வெஹிக்கிள்ஸ் அலௌட் இல்லை, நம்ம வெளியிலேயே பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்கிங் சார்ஜஸ் ஃபார் பைக் 20, கார் 30, மற்ற பஸ் வேன்லாம் 50. பார்க் பண்ணும்போது அவங்களே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க தட் வேல்யூபிள் திங்ஸ்லாம் வெஹிக்கிள்ஸில் வச்சுட்டு போவாதீங்கன்னு. ஸோ கையோட கொண்டு போகிறது நல்லது. நீங்கள் ஈரோட்டில் பட்ஜெட் ட்ரிப்க்கு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. ஏன்னா 5 ரூபாயில் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. per person 5 rupees கொடுத்து நம்ம இங்கே டிக்கெட் வாங்கிக்கலாம். என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கும், அப்புறம் பரிசல் சவாரி இருக்கும். நீங்கள் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா நீங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க்கில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங் போகலாம். போட்டிங்க்கு வந்து ஒரு பர்சனுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்தம் இங்கே டோட்டலாக 15 போட்ஸ் இருக்குது. ஆற்றுலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு நம்மளுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அதோட வியூலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த கொடிவேரி ஃபால்ஸோடைய சிறப்பம்சமே இந்த வாய்க்கால் தான். தடப்பள்ளி, அரக்கன்கோட்டைன்னு 2 வாய்க்காலை பிரித்து வச்சுருக்காங்க. இது ரைட் சைடில் இருக்கக்கூடிய தடப்பள்ளி வாய்க்கால். இது இந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற வயல் நிலங்களுக்கு பாசனத்துக்கு அனுப்பப்படுது. இது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அரக்கன்கோட்டை வாய்க்கால். இந்த வாய்க்காலில் ஆர்டிஃபிஷியல் டேம் மாதிரி பண்ணி அதுலேருந்து நீர்வீழ்ச்சி கொண்டு வராங்க. அதுதான் கொடிவேரி ஃபால்ஸ். இந்த பகுதியோட நீர் பாசனத்துக்கு கொடிவேரி அணை மிக பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து மேனுவல் மோட்டர்ஸ் ஃபார் டேம் ஓப்பனிங். என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி அழகழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பவானி சேகர் டேம்லேருந்து திறக்கிற தண்ணி தான் இந்த கொடிவேரி ஃபால்ஸ்க்கு வரும். ஸோ இதோடைய வாட்டர் லெவல் வந்து பவானி சாக்கர்லேருந்து திறக்கப்படும் நீர் மட்டத்தை பொறுத்து தான் இருக்குது. கொடிவேரி அப்படின்னு இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா, இந்த அணை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கொடிவேலி செடிகள் நிறைய இருந்ததால் இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கொடிவரின்னு சொல்கிறாங்க. கொடிவரினா வரி புலி என்று அர்த்தம். இந்த அணை அமைந்த காட்டு பகுதியை சுற்றி நிறைய புலிகள் பல வாழ்ந்து வந்தது இந்த பெயர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த கால்வால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? பிரபு சாரும் குஷ்பு மேடமும் போட்டிங்ல வருவாங்களே, போவோமா ஊர்கோலம், அந்த சீன் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் இங்கிலீஷ்காரன் மூவியில் சத்யராஜ் சார் ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமெடி சீன் வரும், அது இங்கே தான் எடுத்தாங்க. அப்புறம் பாக்யராஜ் சார் படத்தில் ஒரு பாட்டு வரும், நான் பிடிச்ச கிளியே வாசமலர் கொடியே எம் மனசு வலிக்குதடி. இந்த பாட்டு ஃபுல்லாக இங்கே தான் எடுத்திருக்காங்க. இதே மாதிரி இது நம்மால் மூவி, சின்ன தம்பின்னு இங்கே நிறைய படம் எடுத்திருக்காங்க. இந்த கொடிவேரி ஃபால்ஸ் சுற்றுலாத்தலம் மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் இருந்துட்டு வருது. இந்த கொடிவேரி தடுப்பு அணையிலேருந்து கொட்டுற தண்ணீரை குளிக்கிறதுக்கோ ரசிக்கிறதுக்கோ தினமும் கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், நம்பியூர் மற்றும் ஈரோடு இங்கேருந்து மக்கள் நிறைய பேர் வராங்க. இது மட்டும் இல்லாமல் மேலும் கோவை, திருப்பூர், சேலம், கரூர், நாமக்கல் இங்கேருந்தும் நிறைய பேர் தினமும் வந்துட்டு போகிறாங்க. பார்த்தீங்களா இந்த செயற்கை நீர்வீழ்ச்சி எவ்வளோ எழில்மிகு காட்சியாக இருக்குன்னு. இங்கே மக்கள் கூட்டமாக தங்களோட குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கிறத இங்கே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே ஜாலியாக விளையாடிட்டு குளிச்சுட்டு போகலாம். அருவியிலேருந்து கொட்டுற தண்ணீர் கீழே தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தண்ணி தேங்கி நிற்கல, தண்ணியில் ஒரு விதமான ஒரு ஃப்ளோ இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ஃப்ளோ ரொம்ப வேகமாலாம் இருக்காது. ஸோ பயப்படாமல் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை குளிக்கலாம். நாங்கள் இந்த ஆற்றுல கிட்டத்தட்ட 3 மணி நேரம் குளிச்சுட்டு இருந்தோம். தண்ணி வேகமாக கொட்டுற இடத்துக்கு நாங்கள் போகலை, தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கிற இந்த இடத்துல தான் நாங்கள் குளிச்சுட்டு. வாங்க இப்போ நம்ம கொடிவேரியோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். இந்த கொடிவேரி 151 மீட்டர் நீளமும் 30 அடி அகலத்தில் அணை கட்டப்பட்டிருக்கு. இது 1125ஆம் ஆண்டு கொங்கல்வன் வெட்டுவ கவுண்டர் அரசனால் கட்டப்பட்டது. நவீன காலத்தில் கட்டப்படுற அணையை தூர்வாரத்துக்கு
கோடிக்கணக்கான நிதியை ஒதுக்கணும், பணியாட்களை சேகரிக்கணும், அந்த மாதிரி பிரச்சனை இந்த ஆற்றுக்கு கிடையவே கிடையாது. இந்த ஆற்றை தூர்வாரத்துக்கு மனிதன் தேவையில்லை, மண்வெட்டி தேவையில்லை, விவசாயி போராட தேவையில்லை, கோடிக்கணக்கான நிதி ஒதுக்க தேவையில்லை. ஏன்னா இது தன்னைத்தானே தூர்வாரி கொள்ளும் தொழில்நுட்பத்தோட நம் முன்னோர்களால் கட்டப்பட்டது. இது எப்படி கட்டப்பட்டுச்சுன்னா 600 ஆண்டுகளுக்கு முன்பு மைசூர் மேல்நாடு என்றும் கோபி, மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம், நம்பியூர், அத்தியூர் இவைகளெல்லாம் கீழ்நாடு என்றும் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அப்போ அந்த டைம்லயே கீழ்நாட்டு மக்கள் சத்தியமங்கலம் காசிப்பாளையம் அருகே பவானி ஆற்றோடைய குறுக்கில் ஏராளமான பாறைகளை கொட்டி சிறு நீர்த்தேக்கம் போல உருவாக்கி பாசனத்துக்கு பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் பவானி ஆற்றுல அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதால இவங்களுடைய சிறு நீர்த்தேக்கம் அந்த வெள்ளத்தோட அடிச்சுட்டு போயிடுமா. அதனால கீழ்நாட்டு மக்கள் மன்னரிடம் தங்களுக்கு தடுப்பு அணை கட்டி தருமாறு கேட்டுக்கொண்டனர். அதன்படி மன்னரும் மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கொடிவேலி செடிகள் சூழ்ந்திருந்த ஒரு இடத்துல தடுப்பு அணையை கட்ட முடிவு செஞ்சார். அங்கே பாறைகள் இல்லாததால் சத்தியமங்கலத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கம்பத்ராயன் மலையில் இருந்து பாறைகள் வெட்டி கொண்டு வரப்பட்டது. இந்த தடுப்பு அணையை கட்டுறதுக்கு கட்டுமான பணிக்காக ஒடிஷா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் மாநிலத்திலிருந்து கல் வேலைகளில் தேர்ச்சி பெற்ற கல் ஒட்டர் சமூகத்தினர் வரவழைக்கப்பட்டனர். இந்த கொடிவேரி அணையை கட்டுறதுக்கு அவங்களுக்கு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் கழிச்சு திறப்பு விழாக்காக மன்னரை அழைக்கும்போது அந்த டைம்ல பெரிய வெள்ளம் வந்து இந்த அணையை வெள்ளத்தோட வெள்ளமா அடிச்சுட்டு போயிடுச்சு. இதை கேள்விப்பட்ட மன்னர் மறுபடியும் அணையை கட்ட உத்தரவிட்டார். 1.5 வருடம் கழித்து 2வதாக அணை கட்டி முடிக்கப்பட்டது. திறப்பு விழாக்காக மன்னர் வரும் வழியில் மீண்டும் வெள்ளம் வந்து அணை முற்றிலும் இடித்து செல்லப்பட்டது. 2வதாக வந்த வெள்ளத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துவிட்டனர். மிகுந்த மனவேதனை அடைந்த மன்னர் பன்னாரி அம்மனும் நஞ்சுண்டேஸ்வரனும் நான் கீழ்நாட்டுக்கு செல்வதை தடுக்கின்றார்கள். இனிமேல் நானும் என் குடும்பத்தினரோ கீழ்நாட்டுக்கு வரமாட்டோம். மீண்டும் அணை கட்ட உத்தரவிட்டார். அணை கட்டி முடித்தவுடன் தகவல் தனக்கு வராமல் பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். இதுதான் இன்றைக்கும் நிலைத்து நிற்கும் கொடிவேரி அணைக்கட்டு. பாருங்களேன், இந்த வரலாற்றை கேட்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ வியப்பாக இருக்குன்னு. இது மட்டும் இல்லாமல் இது கட்டும்போது நம்மளுக்கு 2 சிறப்பம்சங்களும் செஞ்சுருக்காங்க. அதுதான் இந்த கால்வாய் அண்ட் மணல் போக்கி. பவானி சேகர் டேம்லேருந்து திறக்கப்படுற தண்ணீர் வந்து இந்த 2 கால்வாய் வழியாக பாசனத்துக்கும் அப்புறம் ஆர்டிஃபிஷியல் டேம் செய்யறதுக்கும் போகுது. பாசனத்துக்கு போகும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு நிலத்தோடைய பாசனம் தேவையான தண்ணீர் எடுத்துக்கிட்டு மிச்சம் கசிவு நீரை வந்து திரும்பவும் இந்த கால்வாய்க்கே வர மாதிரி அவங்க பார்த்துருக்காங்க. பாருங்களேன், அந்த காலத்திலேயே நம்மளுடைய முன்னோர்கள் வாட்டர் ரிசர்வ் மேனேஜ்மெண்ட்டை எப்படி திறமையாக பண்ணியிருக்காங்கன்னு. பாசனத்துக்கு போகக்கூடிய தடப்பள்ளி வாய்க்காலை 26 கிலோமீட்டருக்கும் அரக்கன்கோட்டை வாய்க்காலை 42 கிலோமீட்டருக்கும் வெட்டியிருக்காங்க. இந்த அரக்கன்கோட்டை வாய்க்கால்லேருந்து வரக்கூடிய தண்ணியை ஆர்டிஃபிஷியல் டேம் மாதிரி பண்ணி அதிலேருந்து நீர்வீழ்ச்சி மாதிரி கொண்டு வந்து நம்மளுக்கு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இன்னொரு சிறப்பம்சமான மணல் போக்கி எங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த அருவி மாதிரி கொட்டுற இந்த நீர்வீழ்ச்சிக்கு மேலே இருக்கிற அந்த ஃப்ளாட் ஏரியாவில் அணைக்கட்டின் மையப்பகுதி டேமில் கிணறு வடிவில் சுரங்கம் வெட்டப்பட்டிருக்கிறது. இந்த சுரங்கத்தின் வாய்ப்பகுதி அகலமாகவும் உள்ளே செல்ல செல்ல குறுகலாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மணல் போக்கியை கரையிலிருந்தே மூடும் வகையில் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட இரும்பு கதவுகளால் அமைக்கப்பட்டுள்ளது. சுரங்கத்துக்குள் கல்லாலான நுட்பமாக சல்லடை அமைப்புகள் வைக்கப்பட்டுள்ளது. அது மணலையும் சேரையும் உள்ளே இழுத்து மறுபக்கம் சுரங்கத்தின் துவாரம் அணைக்கு வெளியே தள்ளிவிடும். இதனால் தடுப்பு அணையில் மணலும் சேரும் தங்கவில்லை, நம்மளுக்கு தூய்மையான நீர்வீழ்ச்சியாக வருகிறது. இதுதான் தன்னைத்தானே தூர்வாரிக்கொள்ளும் தொழில்நுட்பம். இந்த அரிய தொழில்நுட்பம் இன்றைய மக்கள் அறியாமையால் போனதுதான் வேதனை. இன்று கொடிவேரி அணைக்கட்டு
சுற்றுலா தலமாக மட்டுமே அறியப்படுகிறது. இந்த கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸோடைய ஓப்பனிங் டைம்னு பார்த்தோம்னா காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வெளியே இருக்கும். 5 மணி போல் ஆயிடுச்சுன்னா அவங்களே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்களே நம்மளை வெளியில் போக சொல்லி. வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே போலீஸ்காரங்க வந்து நம்மளை வந்துட்டு வெளியில் போக சொல்லியிருப்பாங்க. இங்கே சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டின்னு பார்த்தோம்னா பக்காவாக தான் இருக்குது. இங்கே ஆற்று மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி மசாலா தடவி நம்மளுக்கு பொரிச்சு தராங்க. மீன் சைஸை பொறுத்து அதோட ப்ரைஸ் வந்து மாறும். 3 நூறுரூவான்னு தருவாங்க, 4 நூறுரூவான்னு தருவாங்க. அந்த மாதிரி பொரிச்ச மீன் மட்டும் இல்லாமல் இங்கே மீன் குழம்பு வித் சாப்பாடு 50 ரூபாய்க்கு தராங்க. நம்ம லஞ்ச் வந்து இங்கேயே முடிச்சுக்கலாம். இங்கே என்னென்ன மீன் பிடிச்சி செய்வாங்கன்னா கட்லா, ஜிலேபி, ஆரா, அவுரி, விலாங்கு மீன் எல்லாம் கிடைக்குமா. ஆற்று மீன் அப்படிங்கிறதுனால அந்த மண் வாசனை அடிக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் சுமாராக தான் இருக்கும். நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே ஹைஜீனிக்காக இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு தாட் வச்சுருந்தீங்கன்னா நீங்களே எண்ணெய் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. அதை வச்சு அவங்கள பொரிச்சு தான் சொல்லுங்கள். நாங்கள் அப்படி தான் பண்ணோம். இங்கே நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சேஞ்சிங் ரூம் கூட இருக்குது. ஆனால் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், சேஞ்சிங் ரூம்லாம் வந்துட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நாங்கள் குளித்து முடிக்க போகிறோம். அந்த டைமில் செம்ம மழை வந்துடுச்சு. சன்னும் மழையும் வந்ததுனால வந்துட்டு ரெயின்போ வந்திருக்கு. அழகாக இருக்குது. நீங்கள் ஈரோட்டு பக்கம் சத்தியமங்கலம் பக்கம் வந்தீங்கன்னா இந்த கொடிவேரி ஃபால்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து பாருங்கள். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கொண்டு போகிற பேகு, திங்ஸ் எல்லாமே நீங்களே தான் பார்த்துக்கணும். அங்கே லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்.